ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 9th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கக்கூடிய ஒரு போயம் த காமெட் இதான் பார்க்க போறோம். காமெட் இதை எழுதினவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நார்மன் லிட்டில் ஃபோர்ட். இதை நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, காமெட் அப்படின்றது சின்னதா இருக்கும் இல்லையா, லிட்டிலா இருக்கும். ஸோ காமெட் அப்படின்னா லிட்டில் ஃபோர்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, காமெட் அப்படின்னா இந்த போயம் ஃபுல்லாவே வால் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வால் நட்சத்திரம் எப்படி இருக்கும்னா ரொம்ப பெருசா தான் இருக்கும். அது எப்படிலாம் மூவ் ஆகுது, அதால நம்ம எர்த்துக்கு என்னென்னலாம் வந்து எஃபெக்ட் ஆகுது அப்படின்றத இந்த போயம் ஃபுல்லாவே வந்து சொல்லியிருப்பாங்க. போயம்குள்ள போலாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வாங்க பார்க்கலாம். Rampaging through the heavens, never stopping day or night. ஃபர்ஸ்ட் rampaging அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட மீனிங் என்ன அப்படின்னா மூவிங், அதாவது ரொம்ப ஃபாஸ்டா ரொம்ப முரட்டுத்தனமா மூவ் ஆகுறது தான் வந்து rampaging அப்படின்னு சொல்லுவாங்க. Rampaging through the heavens, never stopping day or night. அதாவது இந்த காமெட் வந்து மூவ் ஆகுதான். எங்க மூவ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெவனை நோக்கி, அதாவது எர்த் நோக்கி மூவ் ஆகி போயிட்டு இருக்கு. சோ எப்படின்னா எங்கேயுமே அது ஸ்டாப் ஆகலையா, டே ஆர் நைட் எங்கேயுமே ஸ்டாப் ஆகாம மூவ் ஆகி போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. A spectacle of a lifetime, a comet in full flight. ஸ்பெக்டக்கல் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, ஒரு காண கிடைக்காத காட்சி, அதாவது ஒரு அரிய வகை காட்சி. அதை விட ஒரு அற்புதமான ஒரு சீனரி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படிப்பட்ட சீனரியை தான் வந்து இந்த காமெட் மூவ் ஆகுறது நம்ம பாக்குறதா சொல்லியிருக்காங்க. சோ ஸ்பெக்டக்கல் அப்படின்னா ஒரு அரிய வகை காட்சி அப்படிதான் சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, ஒரு இத நம்ம எர்த்னு வச்சுக்கோங்க, இதான் வந்து ஹெவன். சோ இங்க வந்து ஒரு காமெட் வருது சரிங்களா. சோ இந்த காமெட் எப்படின்னா ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆகி வந்துட்டு இருக்கான். Faster than a cheetah with a tail that smiles long. Faster than a cheetah அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சீட்டா எவ்வளவு ஸ்பீடா மூவ் ஆகும்னு சொல்லி நமக்கே தெரியும். அந்த சீட்டாவை விட இந்த காமெட் ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆகி வருதான். அதோடைய டெய்ல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப மைல்ஸ் லாங்கருக்கு போயிட்டு இருக்கான். அதோட டெய்ல்ஸுமே வந்து ரொம்ப லாங்கா இருக்கான், ரொம்ப நீட்டா இருக்கான். அது எவ்வளவு நீட்டா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மைல்ஸ் லாங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மைல்ஸ் அப்படின்னா என்ன, ரொம்ப தூரத்துல தான் நம்ம மைல்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. சோ அவ்வளவு தூரத்துக்கு அதோடைய அந்த காமெட்டோடைய டெய்ல் வந்து கண்டினியூ ஆகிட்டே போயிட்டு இருக்கான். இப்ப நம்மளே இங்க இருந்து பார்க்கும்போது ஒரு வால் நட்சத்திரம் மூவ் ஆகுது அப்படின்னா என்ன ஆகும், அதோடைய டெய்ல் அப்படியே நீட்டா போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா. சோ அதோடைய டெய்ல் வந்து மைல்ஸ் லாங், அவ்வளவு பெருசா இருக்கும் அதோடைய டெய்ல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. Bigger than a mountain, so powerful and strong. ஆல்சோ அதோட டெய்ல் மட்டும் இல்ல, அதுவுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குமா. அதோடைய சைஸுமே ரொம்ப மவுண்டெயினை விட ரொம்ப பெருசா இருக்குமா. மவுண்டெயின்லாம் எவ்வளவு பெருசா இருக்கும்னு நமக்கே தெரியும். சோ ஒரு கம்பேரிசன் தான், மவுண்டெயினை விட ரொம்ப ரொம்ப பெருசா இருக்குமா அந்த காமெட். The outer ice is melting, causing vapor from the force. அந்த காமெட்டை சுத்தி ஒரு ஐஸ் ஃபார்ம் மாதிரி இருக்கான். அது என்ன ஆகுதான், கிட்ட எர்த் நோக்கி வர வர அது ஐஸ் ஃபார்ம் உருகி மெல்ட் ஆகி வேப்பர் ஆகுதான். வேப்பர் ஃப்ரம் த ஃபோர்ஸ், ஒரு ஃபோர்ஸ்ல அவ்வளவு ஸ்பீடா அது வரும்போது அதோடைய அவுட்டர் ஃபார்ம்ல இருக்கிற ஐஸ்லாம் வந்து மெல்ட் ஆகி வேப்பர் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. And leaves a trail behind it as it travels on its course. Trail அப்படின்னா ஒண்ணும் இல்ல, course வழி. கோர்ஸ்னா ஒரு சின்ன சின்ன ஓட்டைகள் எப்படி சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அதோடைய வழி அப்படின்னு சொல்றாங்க. சோ அது இந்த காமெட் மூவ் ஆகும்போது சின்ன சின்ன டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், சின்ன சின்ன வழிகள் எல்லாம் வந்து விட்டுட்டு போகுது அப்படின்னு சொல்றாங்க. If one should come too close to earth, the atmosphere will shake. ஒருத்தவங்க அந்த காமெட் கிட்ட நெருங்கிட்டாங்க அப்படின்னா அதோடைய அட்மாஸ்பியரே என்ன ஆகும்னா ரொம்ப ஷேக் ஆகிடுமா. ஃபார் எக்ஸாம்பிள் ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இந்த காமெட் எவ்வளவு ஸ்பீடா வருது, அது எவ்வளவு பவர்ஃபுல், அது எவ்வளவு ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே டிஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. சோ அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு காமெட் நம்மளை நோக்கி, நம்ம எர்த்தை நோக்கி வரும்போது நம்ம அட்மாஸ்பியர் கண்டிப்பா ஷேக் ஆகும், அதாவது அதிர்ந்து போகும். With shock wave reaching to the ground, causing the land to quake. சோ இவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான காமெட் நம்ம எர்த்தை நோக்கி வரும்போது என்ன ஆகும்னா, நம்ம எர்த்ல டச் ஆகி நம்ம எர்த் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு குவேக் ஆகுமா. ஷாக் வேவால குவேக் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, எர்த் குவேக் தான் சொல்றாங்க, நிலநடுக்கம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஷாக் வேவ் அப்படின்னா ஒண்ணு இல்ல, அதிர்ச்சி. ஓகேங்களா, அது அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு காமெட் நம்ம எர்த்தை வந்து டச் பண்ணும்போது நம்ம எர்த்தை வந்து கொஞ்சம் ஷாக்ல
கொஞ்சம் ஷேக் ஆகும், அதிர்ந்து போகும் அப்படின்றாங்க. Scientists say the chemicals in the dust they leave behind could have started life on the earth which resulted in mankind. இங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ இந்த காமெட் மூவ் ஆகி எர்த்துக்குள்ள வருது இல்லையா, அதுல இருந்து அந்த அவுட்டர் பார்ட்ல ஐஸ் இருக்கு, அந்த ஐஸ் வந்து மெல்ட் ஆகி வேப்பர் ஆகுது. சோ அந்த காமெட் மூவ் ஆகும் போதே சில டஸ்ட் பார்ட்டிகல்ஸும் அந்த இடத்துல கிரியேட் ஆகுதான். சேம் டைம் அந்த இடத்துல சில கெமிக்கல்ஸும், அந்த டஸ்ட்ல இருந்து சில கெமிக்கல்ஸும் உருவாகுதான். சோ அந்த கெமிக்கல்ஸ்ல இருந்தா நாள பின்ன எர்த்ல மேன்கைண்ட், அதாவது ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் சொல்றாங்களா. ஓகேங்களா? சோ நம்ம மேன்கைண்ட் உருவானதுக்கு காமெட்டும் ஒரு காரணம் அப்படின்ற மாதிரி சயின்டிஸ்ட் சொல்றாங்களா. சயின்டிஸ்ட் சொல்றதா நம்ம போயிட் சொல்லியிருக்காரு. I cannot say if this is true. I do not have the right. ஓகே, இத நான் சொல்லல, எனக்கு இத சொல்றதுக்கான உரிமையும் இல்ல அப்படின்னு சொல்றாரு. பட் ஐ நோ no better spectacle than a comet in full flight. ஓகே, எனக்கு தெரியும் இதை விட பெட்டரான ஒரு கண்கொள்ளா காட்சி இந்த உலகத்துல இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. சோ நோ பெட்டர் ஸ்பெக்டக்கல் அப்படின்னா இதை விட ஒரு பெட்டரான காட்சி இந்த உலகத்துல நம்ம பார்க்க முடியாது. than a comet in full flight. full flight அப்படின்னா full ஸ்பீட்ல மூவ் ஆகும். ஒரு காமெட் இவ்வளவு ஒரு ஸ்பீடா மூவ் ஆகுற காட்சியை நம்ம பாக்குறோம் இல்லையா, அதை விட ஒரு கண்கொள்ளா காட்சி இங்க இருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி இந்த ஆத்தர் சொல்லியிருப்பாரு. இந்த இடத்துல நீங்க நல்லா நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த மேன்கைண்ட் எர்த்ல உருவாகிறதுக்கு காரணம் என்னன்னா அந்த காமெட்ல இருந்து வர சில கெமிக்கல்ஸ், டஸ்ட், அதுல இருந்து வர பார்ட்டிகல்ஸ் தான் வந்து மேன்கைண்ட் எர்த்ல உருவாகிறதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் சொல்லியிருப்பாங்க. அது நம்ம போயிட் சொல்லியிருக்காரு. சோ இதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த லைனையே கொடுத்து இதை யார் சொல்றாங்கன்னு கூட நம்ம கிட்ட கேட்க வாய்ப்பு இருக்கு. சோ இது சயின்டிஸ்ட் சொல்றதா நம்ம போயிட் சொல்றாரு. ஓகே, தட்ஸ் ஆல் தி போயம். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் குள்ள போலாமா? rampaging through the heavens அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த லைன் நீங்க என்ன பார்க்கணும்னா, rampaging through the heavens. இங்க rampaging அப்படின்னா ஸ்பீடிங், மூவிங். ஓகேங்களா? ஸ்பீடா மூவ் ஆகுறது, ரொம்ப வைல்டா, முரட்டுத்தனமா. இப்போ ஒரு அனிமல்ஸ் எல்லாம் வந்து ஃபாஸ்டா மூவ் ஆச்சு அப்படின்னா ஒரு இடத்தை விட்டு இடத்துக்கு மூவ் ஆச்சு. இப்ப லயனோ டைகரோ ஒரு விஷயத்த வேட்டையாடுறதுக்காக போகும்போது எப்படி போகும்னா ரொம்ப வைல்டா, முரட்டுத்தனமா போகும் இல்லையா, அதுதான் இங்க கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. சோ அப்படி மூவ் ஆகும் போது எங்க அந்த காமெட் மூவ் ஆகுதுன்னா ஹெவனை நோக்கி மூவ் ஆயிட்டு இருக்கு. சோ இத வந்து பர்சானிஃபிகேஷன், இதோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஏன்னா நார்மலா இந்த காமெட் மூவ் ஆகுது, ஸ்பீடா மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா முரட்டுத்தனமா மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹியூமனோட ஆட்ரிபியூட்டா கொடுத்திருக்காங்க. சோ இது பர்சானிஃபிகேஷன்ல வரும். நெக்ஸ்ட் பாத்துக்கோங்க. இங்க ஸ்பெக்டக்கல் இருக்கு, ஃபுல் ஃபிளைட் இருக்கு. அதே மாதிரி ஸ்பெக்டக்கலும் ஃபுல் ஃபிளைட்டும் அகைன் இந்த போயம்ல இடம்பெற்றிருக்கும். சோ அது ரிப்பீட்டேஷன். அதுக்குதான் இங்க ஆர்னு போட்டிருக்கேன். இங்க a comet in full flight இருக்கு இல்லையா, full flight அப்படின்னா ஒன்னும் இல்ல, full ஸ்பீட்ல போகுது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரைப் பண்ணி சொல்லிருப்பாங்க. சோ அது இமேஜினரி. bigger than a mountains, bigger than a mountains, faster than a cheetah இப்படிலாம் சொன்னதும் நீங்க ஹைப்பர் போல் நினைச்சிட கூடாது. ஏன்னா கம்பேர் பண்றாங்க அப்படின்னா மிகைப்படுத்தி ஒரு விஷயத்த, இல்லாத ஒரு விஷயத்த மிகைப்படுத்தி சொன்னாங்க அப்படின்னா தான் அது ஹைப்பர் போல். இங்க மிகைப்படுத்தி சொல்லல, இருக்கிற விஷயத்த தான் சொல்லியிருக்காங்க. நிஜமாலுமே அந்த காமெட் நம்ம மவுண்டைன்ஸை விடவும் பெருசுதான், சீட்டாவை விடவும் ஃபாஸ்டா தான் மூவ் ஆகுது. சோ இதுல எக்ஸாஜரேட் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. சோ இது ஹைப்பர் போல் கிடையாது, நாட் ஹைப்பர் போல். leaves behind, in the dust they leaves behind அப்படின்றாங்க. என்னன்னா அந்த காமெட் மூவ் ஆகும்போது சில டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் அது போகிற வழி எல்லாமே விட்டுட்டே போகுதான். அப்படி சொல்லும் போது நமக்கு ஒரு இமேஜினேஷன் போகுது இல்லையா, அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. சோ இந்த லைன் இமேஜினரி. பட் ஐ நோ நோ பெட்டர் ஸ்பெக்டக்கல். இங்க நோ பெட்டர் ஸ்பெக்டக்கல்ஸ் இருக்காங்க. அதாவது இந்த காமெட் மூவ் ஆகுற ஸ்பீட பாக்குறத விடவும் பெரிய கண்கொள்ளாத காட்சி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதை கண்டிப்பா மிகைப்படுத்த சொல்லியிருப்பாங்க. ஏன்னா காமெட்டா சொல்லலாம், ஆனா அது மூவ் ஆகுற ஸ்பீடை நம்ம பாக்குறத விட பெரிய காட்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை கம்பேர் பண்ணி சொல்ல முடியாது. சோ இது கண்டிப்பா வந்து மிகைப்படுத்தி தான் சொல்லியிருக்காங்க. சோ இது எக்ஸாஜரேட், ஹைப்பர் போல். அவ்வளவுதான் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஆத்தரை பத்தி பாத்துடலாமா? நார்மன் லிட்டில் ஃபுட், 18th May 20 May 1947. இங்க பாருங்க, 18 மே மந்த்லயே பிறந்து மே மந்த்லயே வந்து இறந்திருக்காரு. ஆச்சா 1889
இவருடைய டெத் பாருங்க, நம்மளோட நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்குறது இவர் இறந்துட்டாரு பாவம். வாஸ் an அமெரிக்கன் போயட் born in மேரிலாண்ட் USA. இதை நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பாருங்க, நார்மன் ஒரு மேன் மேரிய மேரேஜ் பண்ணிட்டு யூஎஸ்ஏல செட்டில் ஆயிடுறாரு. ஸோ இவரு அமெரிக்கன் போயட். ஓகேங்களா, நார்மன் லிட்டில் ஃபோர்ட் அப்படின்ற போயட்டோடைய நேம்ல இருந்து எடுத்திருக்கேன். மேன் அப்படின்றது ஒரு மேன் மேரிய மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு, யூஎஸ்ஏல செட்டில் ஆயிட்டாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா இங்க மேரிலாண்ட் அப்படின்றது நீங்க ரொம்பவே நோட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இதே மாதிரி நிறைய பேர் நம்ம பார்க்க வேண்டியது வரும். ஸோ நார்மன் அப்படின்னா அங்க மேரிலாண்ட் தான் வரணும். ஓகேங்களா, most of his works focused on life and nature. இவருடைய நிறைய ஒர்க்ஸ் எல்லாமே வந்து லைஃபை பத்தியும் நேச்சரை பத்தியுமே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுதியிருப்பாரு. His poems are simple but deep in thought and provoke the readers to observe the ideas behind are usual. ஓகே, இவருடைய போயிட்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளா இருக்குமா. ஆல்சோ இவர் என்ன வலியுறுத்தி இருப்பாரு அப்படின்னா, யூஸ்வலா திங்க் பண்றதை விட்டுட்டு அன்யூஸ்வலா, அதாவது நார்மலான விஷயத்தை தவிர்த்து பல புது புது விஷயத்தெல்லாம் பத்தி யோசிச்சு அதை பத்தி படிக்கிறதுக்கு ரீடர்ஸை ப்ரொவோக் பண்ணுவாராம். ஓகேங்களா, அதாவது நிறைய பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பத்தி படிக்கிறதுக்காக ரீடர்ஸ, அதாவது அவருடைய போயிட்ஸ ரீடர்ஸ தூண்டுறாரு. அவ்வளவுதான். கிளாசரிக்குள்ள போலாம். rampaging அப்படின்னா சொன்ன மாதிரி going through an area with a lot of noise and causing damage. அதாவது noising cause and damage சொல்லிருக்காங்க. அதாவது ரொம்ப முரட்டுத்தனமா போகுது இல்லையா, ரொம்ப ஸ்பீடா ஒரு நாய்ஸை வந்து மேக் பண்ணிக்கிட்டு. spectacle அப்படின்னா an unusual or unexpected event or situation that attracts attention, interest. அதாவது ஒரு unusual, அதாவது யூஸ்வலா இல்லாத ஒரு காண கிடைக்காத காட்சி, ஒரு unexpected event அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுடைய அட்டென்ஷன் எல்லாமே அட்ராக்ட் பண்ற அளவுக்கு இருக்குமா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தாஜ்மஹால் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், எப்படி இருக்கு, செமையா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து நம்ம அட்ராக்ட் ஆகும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை தான் வந்து நம்ம ஸ்பெக்டக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். காமெட், an icy small solar body which when passing so close to the sun forms and begins to release gases and are seen on rare occasion from the earth as a bright line in the sky. ஓகே, இந்த காமெட்டை பத்தி இது நீங்க முக்கியமா பார்த்து வச்சுக்கோங்க. காமெட்ன்றது எப்படி இருக்கும்னு கேக்குறாங்க. உங்களுக்கு தெரியலன்னா அண்ட் ஐசி சோலார் பாடி, அதோடைய அவுட்டர் ஏரியால ரொம்ப ஐசியா இருக்கும். ஆல்சோ அது வந்து மூவ் ஆகும் போது கேஸை ரிலீஸ் பண்ணுமா அண்ட் வார்ம்ஸ் அண்ட் பிகின்ஸ் டு ரிலீஸ் கேஸ். ஓகேங்களா, இதுதான் நீங்க நோட் பண்ணி பார்க்க வேண்டியது, ரிலீஸ் கேஸ். அப்புறம் இது ஒரு ஐசியான சோலார் பாடி. ட்ரையல் அப்படின்னா a path often made or used for a particular purpose. ட்ரையல் அப்படின்னா என்னன்னா வழி அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. quake அப்படின்னா a sudden violent movement of the earth's surface sometimes causing great damage. short form of earthquake. ஒண்ணும் இல்ல, earthquake தான் quake அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். இந்த poem கீழே சில questions-லாம் சொல்லி கொடுத்திருக்காங்க. read the following lines and answer the questions. rampaging through the heavens, never stopping day or night. How does the comet travel அப்படின்னு சொல்லிருக்காங்க. அந்த காமெட் எப்படி டிராவல் ஆச்சுன்னா டே அண்ட் நைட் எங்கேயுமே அது ஸ்டாப் ஆகல, மூவ் ஆகிட்டே தான் இருந்துச்சு without moving day and night. which word could you replace rampaging with? rampaging அப்படின்னா ஒண்ணும் இல்ல, ஸ்பீடிங், அதாவது ஸ்பீடா மூவ் ஆகி போயிட்டு இருந்துச்சு. faster than a cheetah with a tail that miles long. Why is the comet compared to a cheetah? comet ஏன் cheetah கூட கம்பேர் பண்ணாங்கன்னா அதோட ஸ்பீடுக்காக தான். so whose tail is compared here? comet உடைய tail தான் வந்து இங்க கம்பேர் பண்றாங்க. with shock wave reaching to the ground causing the land to quake. what is reaching to the ground? what is causing the land to quake? ஓகே, இது ரெண்டுக்குமே ஆன்சர் வந்து ஷாக் வேவ் தான். ஸோ இந்த காமெட் மூவ் ஆகுறதுனால, எர்த்து நோக்கி போகிறதுனால ஷாக் வேவ் தான் வந்து கிடைக்கும் அந்த எர்த்துக்கு. ஸோ இது ரெண்டுக்குமே ஆன்சர் வந்து ஷாக் வேவ் தான் ஆன்சர். In the dust they leave behind could have started life on the earth, which resulted in mankind. What does the word they refer to? Okay, they refer to, இங்க பாருங்க, they leave behind அப்படின்னு சொல்லிருக்காங்க.
அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் எது லீவ் பண்ணும் அப்படின்னா காமெட் தான். ஓகேங்களா, காமெட் மூவ் ஆகும்போது அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்து அதோடைய அவுட்டர் ஏரியால இருந்து லீவ் பண்ணிட்டே போகும். ஸோ the comet. What is the okay? According to scientists, how did life start on Earth? Scientists பொறுத்த வரைக்கும் நம்ம எர்த்ல mankind எப்படி உருவாச்சு அப்படின்னா காமெட்ல இருந்து வந்த அந்த கெமிக்கல்ஸும் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் தான். ஸோ கெமிக்கல்ஸ் இன் த டஸ்ட். But I know no better spectacle than a comet in full flight. Who does I refer to? Okay, I know அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தான் சொல்லுவாரு. எனக்கு தெரியும், ஆனா இதை விட பெட்டர் ஸ்பெக்டக்கல் எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சோ போயிட்டு தான் சொல்லியிருப்பாரு. வாட் இஸ் த பெட்டர் ஸ்பெக்டக்கல் மென்ஷன் இன் த அபவ் லைன்ஸ்? இதுல பெட்டர் ஸ்பெக்டக்கல் சொல்லிட்டு இந்த லைன்ஸ்ல எது சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு காமெட் இன் ஃபுல் ஃபிளைட். ஓகேங்களா, காமெட் ஒரு ஃபுல் ஃபிளைட்ல மூவ் ஆகுறது தான் வந்து ஒரு பெட்டரான ஸ்பெக்டக்கல். அதாவது இந்த காமெட் வந்து ஸ்பீடா மூவ் ஆகுது இல்லையா, சோ இதுதான் வந்து ஒரு காண கிடைக்காத காட்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயம் சொல்லியிருப்பாரு. இதோட இந்த போயம் முடியுது. சோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.